ஹே காய்ஸ், இன் மலேசியா வேர்ல்டு டாலஸ்ட் ட்வின் டவர்ஸ் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். நாங்கள் மலேசியா ட்ரிப்பு பிளான் பண்ணுறப்பவே நாங்கள் எங்கள் குரூப்புக்கு டிபியாக இந்த ட்வின் டவர்ஸை தான் வச்சுருந்தோம். ஸோ அந்தளவுக்கு இந்த டவர் மேலே ஒரு க்ரேஸ் எங்களுக்கு இருந்தது. அந்தளவுக்கு இது அழகும் கூட. லைக் இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தா அந்த முஸ்லீம்ஸ் அவங்களோட ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரோட்லேயே நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே சாங் பாடி மணி கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரீட்லேயே இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ட்வின் டவர்ஸ் கிட்ட போயிட்டோம். அங்கே போய் காரை ஸ்டாப் பண்ணால் எங்களுக்கு ஒரே ஜாலியாக ஆகிடுச்சு. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கேஎல் டவரும் தெரிஞ்சுது. அப்படியே எங்கள் கார் ட்வின் டவர்ஸ் கிட்ட போயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். செம்ம அழகாக இருந்தது, நீங்களே பாருங்கள். ஸோ அந்த லைட்டிங்ஸும் அந்த ஸ்கை பிரிட்ஜு எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே இருந்த எல்லாரையுமே தலையை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போய் ஃபேமிலி பிக்சர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சிங்கிள் பிக்சர் எடுத்தோம். சோலோ பிக்சர்ஸ் நிறையா எடுத்தேன் நான். அப்புறம் கப்புலாக பிக்சர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃபேமிலி பிக்சர் எடுத்துட்டோம். நிறையா நான் நிறைய ட்ரீம் போஸ் எல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நைட் வியூ செம்மையாக இருந்தது. சொல்லப்போனால் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அங்கேருந்து கிளம்பணுன்னு மனசே வரல. அந்தளவுக்கு அந்த லைட்ஸு அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். மலேசியா போகிறதுல வேறு எங்கே போகிறோமோ இல்லையோ பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்வின் டவர்ஸு. வேர்த்து. லைக் இது 422 சம்திங் அந்த ஹைட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேஎல் டவரை விட இது கொஞ்சம் பெருசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப இந்த அழகாக இருக்கும். ஃப்ளோர் 41 42 தான் அந்த ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே நாங்கள் நின்று ஃபேமிலி பிக்சர் எடுத்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர்த் டேவாக இருந்தது எங்களுக்கு இந்த ட்வின் டவர்ஸோடு முடிச்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ட்வின் டவர்ஸ் தான் வரப்போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, டேயோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நைட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, டேயில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரம்மாண்டமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் காரு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற ரூட்டில் எல்லாமே தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அந்த டவர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. லைக் நமக்கு எப்படி தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இதை பார்க்குறப்ப இருந்தது. அந்த அழகை பார்க்குறதுக்கு நம்ம 2 கண்ணும் பத்தலை, அந்தளவுக்கு அழகாக இருந்தது. ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை சேனல். ஐ வில் அப்லோட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.